வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நம்ம சேனலில் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பிஒய்க்யூஸ் தான் நம்ம மெயினாக பார்த்துட்ருக்கோம் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி சிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் எக்ஸ்பெரிமெண்டல் செஷன் மாதிரி தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்ச வரையும் இட்ஸ் லைக் மாரத்தான் செஷன் மாதிரி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் செஷன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அட்டஸ்ட்ரெச்சாக ஒரு 1 hour 2 hour அதுக்குள்ளே எவ்வளோ ஆன்சர்ஸை என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்சர் ரைட்டிங் அதை நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அப்பியரிங் இன் மெயின்ஸ். பிகாஸ் இதை அட்டஸ்ட்ரெச்சாக ஒரு 10 questions 15 questions வந்து ஒரே வீடியோவில் பார்த்துடலாம், சிங்கிள் வீடியோவாக பார்க்காம. பிகாஸ் நான் வந்து ஒரு கொஷின் எடுத்து ஒரு வீடியோவில் ஒரு கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இட் இஸ் அன் மாரத்தான் செஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பிஒய்க்யூஸ் பார்ப்போம். பாலா period is the most significant phase in the history of Buddhism in India. Enumerate. ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பாலா பீரியட் நம்ம கேட்டிருக்கிறது பாலா பீரியடில் புத்திசம். ஸோ இது கேட்குறதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. பிகாஸ் இதே சேம் கான்டெம்பரரி பீரியட் இதே பீரியடில் சவுத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா பக்தி மூமெண்ட் வந்து த்ரைவ் ஆகிட்டு இருக்கும். பக்தி மூமெண்ட் இஸ் அகெயின்ஸ்ட் புத்திசம். அதனால தான் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ பாலா பீரியட் வந்து அந்த பக்தி மூமெண்ட்டு பிகாஸ் புத்திசம் இஸ் அகெயின்ஸ்ட் பிரமினிக்கல் டாமினன்ஸ் அண்ட் ஆல்சோ ஹிந்துஸ் ரிச்சுவல்ஸ். அப்போ பக்தி மூமெண்ட் வந்து அதை ரிவைவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது எப்படி இந்த புத்திசம் வந்து சர்வைவ் ஆச்சு, அதனால தான் இந்த பாலா பீரியட் வந்து ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தது. ஓகே, சிக்னிஃபிகண்ட் பேஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் புத்திசம் எனுமரேட். அப்போது ஜஸ்ட் வந்து இந்த புத்திசத்தை பாலா ரூலர்ஸ் வந்து எப்படி என்ரிச் பண்ணாங்க, அதை எப்படி காப்பாற்றினாங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம கேட்டிருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன். த பாலா டைனாசிட்டி இஸ் 8th to 12th CE under the rulers like Gopala were the great patrons of Mahayana Buddhism, which flourished under their regime. ரொம்ப சிம்பிள். பாலா டைனாசிட்டிஸ் அதோட பீரியட் வந்து 8th to 12th century CE காமன் எரா. அண்டர் த ரூலர்ஸ் லைக் கோபாலா they were great patrons of Mahayana Buddhism which flourished under their regime. ஓகே, மகாயானா புத்திசம் வந்து கோபாலா பீரியடில் வந்து ஃப்ளரிஷ் ஆச்சு. இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன். நெக்ஸ்ட், கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பாலா பீரியட் இன் புத்திசம். என்னெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? ஸோ என்னெல்லாம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ராயல் பேட்டர்னேஜ். ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேட்டர்னேஜ். ஃபஸ்ட் பாயிண்ட், ராயல் பேட்டர்னேஜ். Rulers like Dharmapala and Devapala were supporters of Mahayana and Vajrayana Buddhism. So Dharmapala, Devapala என்ன பண்ணாங்க அப்படின்னா they were supporters of Mahayana and Vajrayana Buddhism. மேலேயே மகாயானாவை பற்றி சொல்லியிருந்தோம். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலி வஜ்ரயானா புத்திசம்க்கும் வந்து யார் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? தர்மபாலா அண்ட் தேவபாலா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ ஆக்சுவலாக மேப். ஸோ இதை தான் ஃபஸ்ட்டாக பார்க்கணும். மேப் தான் ஃபஸ்ட்டாக நம்ம வந்து வரையணும். ரொம்ப ஈஸி. ஸோ பாலாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா தான் அவங்க ரூல் பண்ணாங்க. ஸோ திஸ் இஸ் த ரெஜின் ஆஃப் பாலா. ஸோ பாலாஸ் பிரதிஹாராஸ் ராஷ்டிரகூட்டாஸ். ஸோ பாலாஸ் பிரதிஹாராஸ் ராஷ்டிரகூட்டாஸ் திஸ் இஸ் ட்ரைபார்டைட் ஸ்ட்ரகிள். ஓகேங்களா? ஸோ ராயல் பேட்டர்னேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ரூலர்ஸ் லைக் தர்மபாலா தேவபாலா were the supporters of Mahayana and Vajrayana Buddhism. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் மொனாஸ்ட்ரிக் யூனிவர்சிட்டிஸ். என்னெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலா பீரியடில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தே ரிவைவ்டு நாலந்தா யூனிவர்சிட்டி. நல்லா பார்த்துக்கங்க, தே ரிவைவ்டு நாலந்தா யூனிவர்சிட்டி.
ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து தே ரிவைவ்டு நாலந்தா யூனிவர்சிட்டி. கோபாலா எஸ்டாப்ளிஷ்ட் ஒத்தன்னபுரி மொனாஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து ரிவைவ் பண்ணாங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தன்னபுரி யூனிவர்சிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க, கன்ஸ்ட்ரக்டட் பை கோபாலா. தர்மபாலா எஸ்டாப்ளிஷ்டு விக்ரமசீலா யூனிவர்சிட்டி. ஒத்தன்னபுரி அண்ட் விக்ரமசீலா யூனிவர்சிட்டி. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ரிவைவ்டு நாலந்தா யூனிவர்சிட்டின்னு இருக்குது. அப்போ நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் பில்ட் பை குமாரகுப்தா. So Kumaragupta, Nalanda University was built by Kumaragupta, revived by Pala rulers. Gopala established Vaddannapuri and Dharmapala established Vikramasila University. Next, international propagation of Buddhism. Acharya Ashishta was instrumental in revival of Buddhism in Tibet. ஸோ டிபெட்டில் வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு, ரிவைவ் ஆகிறதுக்கு யார் முக்கியமான காரணமாக இருந்தால் ஆச்சாரிய அசிஷ்டா பிலாங்ஸ் டு பாலா பீரியட். ஆச்சாரிய அசிஷ்டா வந்து பிலாங்ஸ் டு பாலா பீரியட், அதனால தான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட், டெவலப்மெண்ட் ஆஃப் வஜ்ரயானா புத்திசம். ஸோ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் வஜ்ரயானா புத்திசம். வஜ்ரயானா அப்படின்னா தாந்திரிக் டெக்ஸ்ட், அதாவது பில்லி சூனியம் அதை பற்றி சொல்கிறது தான் வஜ்ரயானா புத்திசம். ஸோ தாந்திரிக் டெக்ஸ்ட் ப்ராக்டிசஸ் கேரக்டரைஸ்டு பை ஹிஸ்டாரிக் ரிச்சுவல்ஸ். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வஜ்ரயானா புத்திசம் அப்படின்னா அந்த பில்லி சூனியம் அதை பற்றி பேசுகிறது. அது வந்து டெவலப் ஆனது எப்போனா இந்த பாலா பீரியடில் தான். ஸோ அது வந்து டெவலப் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலா பீரியடில் தான். நெக்ஸ்ட், புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர். டெவலப்மெண்ட் ஆஃப் பாலா ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் நோன் ஆஸ் பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் அண்ட் டெரகோட்டா பிளேஸ் டெபிக்டிங் புத்திஸ்ட் தீம். பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் அண்ட் டெரகோட்டா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிரான்ஸ் ஸ்கல்ப்சர் அண்ட் டெரகோட்டா வந்து பார்த்தீங்கன்னா புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர்ஸ். பிரான்ஸ் டெரகோட்டா அப்படிங்கிறது களிமண். இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த புத்திஸ்ட் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சரில் வந்து இருந்துச்சு. சோமபுரா மகாவீரா இந்த புத்திஸ்ட் ஸ்கல்ப்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ஸோ புத்திஸ்ட் ஆர்கிடெக்சரை பொறுத்தவரையும் பாலா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோன்னா ஸ்கல்ப்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேயும் இருக்குது, சேம் டைம் வந்து டெரகோட்டாலையும் இருக்குது. நெக்ஸ்ட், லிட்ரேச்சர்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்காலர்ஸ் லைக் ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா. ஞாபகம் வச்சுக்காங்க, ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா. அசிஷ்டா, ஸோ மேலேயே பார்த்தோம் அசிஷ்டா. டிபெட்டில் வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க? அசிஷ்டா தான் காரணமாக இருந்தாங்க. ஆத்தர்டு மேஜர் புத்திஸ்ட் டெக்ஸ்ட். நம்ம இதை மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எது புக்கு, ஏன்னா ஆன்சர் ரைட்டிங்கில் முடிஞ்ச வரையும் நம்ம வந்து பாயிண்ட்ஸை புட் ஃபோர்த் பண்ண பார்க்கணும், அவ்வளோதான். ஸோ ஸ்காலர்ஸ் லைக் ஹரிபத்ரா அண்ட் திப்பண்ணகட்டா அண்ட் அசிஷ்டா ஒரு சில புத்திஸ்ட் டெக்ஸ்ட்டை வந்து என்ன பண்ணாங்க, எழுதுனாங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி லைப்ரரி நோன் டு தர்மாகஞ்ச் ஹவுஸ்டு 9 மில்லியன் ஹேண்ட் ரிட்டன் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ். அதாவது பாலா எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா பாம் லீஃப் பனை ஓலையில் இருக்கக்கூடிய மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். யாருன்னா பாலாஸ். பனை ஓலையில் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மினியேச்சர்ஸை தான் வந்து என்ன பண்ண முடியும், அதில் வந்து டெபிக்ட் பண்ண முடியும். அப்போது பாலா பீரியட் அப்போது மினியேச்சர் பெயிண்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸாக இருந்துச்சு. அதுதான் வந்து நாலந்தா யூனிவர்சிட்டி லைப்ரரியில் வந்து பார்த்திங்கன்னா தர்மாகஞ்ச் ஹவுஸில் 9 மில்லியன் ஹேண்ட் ரிட்டன் பாம் லீஃப் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ராயல் பேட்ரனேஜ் ப்ரொவைடட் சப்போர்ட்டட் டு புத்திசம் டியூரிங் when it time faces competition from resurgent of Hinduism and பக்தி மூமெண்ட். நான் சொன்னேன் ஆக்சுவலாக இந்த சேம் பீரியட் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் பக்தி மூமெண்ட் வந்து ரிவைவ் ஆகிட்டு இருந்த ஒரு பீரியடு. அதனால தான் பாலாஸ் வந்து அந்த புத்திஸ்ட்டை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க. அதனால தான் இந்த கொஷினே கேட்டிருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8th பாயிண்ட் வந்து ராயல் பேட்ரனேஜ் ப்ரொவைடட் சப்போர்ட் டு புத்திசம். அதர் கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த பாலா பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசத்துக்கு மட்டும் கான்ட்ரிபியூட் பண்ணல, விஷ்ணு இன் அனக்டா சங்கனா போஸ் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அடிஷ்னல் பாயிண்ட். டெம்பிள் ஆர்கிடெக்சர் லைக் விஷ்ணு இன் அனக்டா சங்கனா போஸ் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர். சரி, ஓகே. கன்க்ளூஷன், இது எப்படி நம்ம கன்க்ளூட் பண்ணலாம்? The inauguration of new campus of Nalanda University by our Honorable Prime Minister is a step in right direction to preserve the Pala heritage. ஸோ இதை வந்து நம்ம இப்படி கூட சொல்லலாம். ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது. பட் பாலா வாஸ் ஃபேஸிங் பாலா இப்போது எழுதணும் அப்படின்னா இதையும் எழுதலாம். பட் இதை தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா காமனான ஒரு கன்க்ளூஷன் வந்து பாலாஸ் who tried to revive the Buddhist in the means of architecture, literature was very significant அப்படின்னு எழுதி முடிக்கலாம். ஸோ
ஜென்ரலாக வந்து கன்க்ளூஷன் வந்து இது மாதிரி முடிக்கலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாலா பீரியடில் இன்ட்ரொடக்ஷன், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேட்டர்னேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மபாலா தேவபாலா கொடுத்தாங்க மகாயானா வஜ்ரயானா புத்திசத்துக்கு. ஸோ அதே மாதிரி மொனாஸ்ட்ரிக் நாலந்தா யூனிவர்சிட்டி வாஸ் பில்ட் பை குமாரகுப்தா. பட் அதுக்கப்புறம் பேட்டர்னேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிவைவ்டு பை பாலா ரூலர்ஸ். ஸோ அதுக்கடுத்து கோபாலா எஸ்டாப்ளிஷ்டு ஒத்தனபுரி யூனிவர்சிட்டி, தர்மபாலா எஸ்டாப்ளிஷ்டு விக்ரமசிலா யூனிவர்சிட்டி, யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் PYQ, ஆல்சோ இன்டர்நேஷனல் ப்ரொபகேஷன் ஆஃப் புத்திசம். ஆச்சாரிய அசிஷ்டா வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் ரிவைவல் ஆஃப் புத்திசம் இன் டிபெட், டெவலப்மெண்ட் ஆஃப் வஜ்ரயானா புத்திசம், தாந்திரிக் டெக்ஸ்ட் அண்ட் ப்ராக்டிசஸ் கேரக்டரைஸ்டு பை ஹிஸ்டாரிக் ரிச்சுவல்ஸ் அண்ட் பர்பசஸ். ஸோ வஜ்ரயானா புத்திசம்னாலே பில்லி சூனியம். புத்திஸ்ட் ஆர்கிடெக்சர் லைக் டெரகோட்டா அண்ட் புத்திஸ்ட் தீம்ஸ், பிரான்ஸ் கல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோமபுரா மகாவீரா வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து லிட்ரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிபத்ரா திப்பனகட்டா, மறக்கவே கூடாது, ஹரிபத்ரா திப்பனகட்டா அசிஷ்டா பிலாங்ஸ் டு பாலா பீரியட். ஸோ நெக்ஸ்ட் நாலந்தா யூனிவர்சிட்டிஸ் லைப்ரரிஸ் நோன் ஃபார் தர்மாகஞ்ச், 9 million ஹேண்ட் ரிட்டன் பாம் லீவ்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வந்து அதில் இருக்குது. ராயல் பேட்டர்னேஜ் ப்ரொவைடட் சப்போர்ட் டியூரிங் த புத்திசம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பக்திசம் ரீசர்ஜென்ட் அப்போ இவங்க வந்து சிக்னிஃபிகண்ட்டாக இவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். Assess the importance of the accounts of Chinese and Arab travelers. நல்லா பாருங்க, Chinese and Arab travelers in the reconstruction of history in India. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஷின். நல்லா பாருங்க, இது வந்து பர்டிகுலர் பீரியடை மென்ஷன் பண்ண கிடையாது, பர்டிகுலர் கிங்கை மென்ஷன் பண்ண கிடையாது, பட் காமனாக சைனீஸ் அண்ட் அராப் ட்ராவலர்ஸ்னு சொல்லிட்டாங்க. சைனீஸ் அண்ட் அராப் ட்ராவலர்ஸ் அவங்கெல்லாம் வந்து அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக, த அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் அண்ட் அராப் ட்ராவலர்ஸ் ப்ரொவைடட் எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் தட் ஆஃபர்ஸ் யூனிக் இன்சைட்ஸ் இன்டு த பீரியட் ஆஃபர் அண்டர் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லோக்கல் சோர்சஸ். அதாவது ஒன்றும் இல்லை, அவங்களோட இதுவும் வந்து ஓப்பன் எண்டட் இன்ட்ரோடக்ஷன். அராப் சைனீஸ் ட்ராவலர்ஸ் வந்து இன்சைட்ஸ் கொடுத்தாங்க, அடிஷ்னல் இன்சைட்ஸ் வந்து கொடுத்தாங்க ஃப்ரம் தேர் எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். அதுதான் முக்கியம். அந்த எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிற வார்த்தை வந்து நமக்கு வந்து ஒரு ஆட் ஆன் மாதிரி, ஓகேங்களா? அந்த எக்ஸ்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து நமக்கு கொடுத்தாங்க. அக்கவுண்ட்ஸ் ஆஃப் சைனீஸ் ட்ராவலர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபாஹியான் 399 to 412 CE ரிலீஜியஸ் அக்கவுண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு மேப்பு. அராப் ட்ராவலர்ஸ் இப்படி வந்திருப்பாங்க, சைனீஸ் ட்ராவலர்ஸ் இப்படி வந்திருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ முடிஞ்ச வரையும் எனக்கு இதெல்லாமே நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். அவ்வளோதான். ஸோ இந்த மேப்பு போடுறது மூலயமா ஜஸ்ட்டு இது நீங்கள் சீப்பாக நினச்சிங்க அப்படின்னா யூ வில் லூஸ் த மார்க், அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு மேப் மீன்ஸ், அதாவது ஃப்ரம் அராப் ஃப்ரம் சைனீஸ் அப்படிங்கிறத நான் இது மாதிரி காட்டுறேன் அப்படிங்கிறது நீங்கள் தப்பாக மீன்ஸ் நீங்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் ஒரு ஆன்சர் ரைட்டிங் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்கறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபாஹியான் அவர் என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாரு? ரிலீஜியஸ் அக்கௌண்ட். ஹி விசிட்டட் பாடலிபுத்ரா, டிஸ்கிரைப்ஸ் புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் அண்ட் மொனாஸ்ட்ரிஸ். எவ்வளோ சிம்பிளாக எழுதுறன்றதை மட்டும் பாருங்கள். ஸோ அவரோட ரிலீஜியஸ் அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாடலிபுத்ரா வந்து விசிட் பண்ணுறாரு. ஹி விசிட்டட் பாடலிபுத்ரா. ஃபாஹியான். நெக்ஸ்ட் சோஷியல் ஸ்ட்ரக்சர் ஹைலைட்டட் த கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் ரிலீஜியஸ் டாலரன்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் ஆஃப் தி இந்தியா அப்போ அந்த பீரியடில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லுவார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைஸ்டு வெல் மெயின்டைன்டு ரோட்ஸ் அண்ட் ஹவுசஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்டர் த சந்திரகுப்தா 2. இங்கே பாருங்கள், இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லீட் எடுக்கிறோம். ஏன்னா இவர் என்ன பீரியடுன்னு சொல்லிட்டோம். இவர் இந்தியாவுக்கு வரும்போது கான்டெம்பரரியாக யார் இருந்தாங்க? ஃபாஹியான் விசிட்டட் த, இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினாக கூட வரலாம் ஃபியூச்சரில். ஃபாஹியான் விசிட்டட் இந்தியா டியூரிங் த பீரியட் ஆஃப் விச் ஆல்ரெடி கேட்டாங்க, சீரியஸில் வந்து கேட்டிருக்காங்க, சந்திரகுப்தா 2. ஸோ லாஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி நடந்த NDA பேப்பர் ஆர் CDS பேப்பர் ஐ திங்க், அதில் எடுத்து பாருங்கள், இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது இப்போ சந்திரகுப்தா 2 பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஹியான் விசிட் பண்ணியிருக்கிறாரு. ஃபாஹியான் விசிட் பண்ணும்போது அவரோட ரிலீஜியஸ் சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அக்கௌண்ட் என்ன சொல்லுதுன்னா, பாடலிபுத்ரா விசிட் பண்ணியிருக்கிறாரு, புத்திஸ்ட் ஸ்டூபாஸ் அண்ட் மொனாஸ்ட்ரிஸை பற்றி சொல்கிறாரு. அடுத்து சோஷியல் ஸ்ட்ரக்சர் வந்து கேஸ்ட் சிஸ்டம் அண்ட் ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்கிறார். கேஸ்ட் சிஸ்டம் இருந்துச்சு, ரிலீஜியஸ் டாலரன்ஸும் இருந்துச்சு. அதே நேரத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா வெல் மெயின்டைன்டு ரோட்ஸ், ஹவுசஸ் அண்ட் கவர்னன்ஸ் அண்டர் த சந்திரகுப்தா 2. சந்திரகுப்தா 2 பீரியடில் இது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகுப்தா 2 பீரியடில் இருந்த ரோட்ஸ் இதை பற்றி வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஜிங்ஜியாங்
ஃபஸ்ட்டு ஃபாஹியான், நெக்ஸ்ட்டு ஜிங்ஜியாங். 629 to 645 CE. Monastic universities. Detailed account of Nalanda, Vikramashila, describing curricula and administration. Curricula na onnu illa, syllabus. Curricula. So monastic universities oda syllabus பத்தி வந்து சொல்றாரு. சரிங்களா? syllabus provided chronicles his region of Harsha and his administration. அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிங்ஜியாங் வந்து வரும்போது ஹுவான்ஸ்வாங். ஸோ ஆக்சுவலாக ஹுவான்ஸ்வாங். ஸோ இந்த ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட், ஹுவான்ஸ்வாங். ஸோ அது வந்து ஜிங்ஜியாங் கிடையாது, ஹுவான்ஸ்வாங். ஸோ அதோட ஸ்பெல்லிங் வந்து நம்ம என்சிஆர்டியில் இருக்கிற மாதிரி எழுதியிருக்கேன், அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ஹுவான்ஸ்வாங் 629 to 645 CE. ஸோ சேம் கரிக்குலம் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிறாரு. அதே மாதிரி யாரோட பீரியட்? ஹர்ஷா. ஸோ ஹர்ஷா பீரியடில் ஸோ சந்திரகுப்தா 2 யார் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஹியான், சந்திரகுப்தா 2, ஹுவான்ஸ்வாங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஹுவான்ஸ்வாங் வந்து ஹர்ஷா பீரியட். ஸோ அடுத்து ரிலிஜன், அப்சர்வ்டு பிரமினிக்கல் டாமினன்ஸ் இன் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். நல்லா பாருங்கள், பிரமினிக்கல் டாமினன்ஸ் in religious affairs. Next, Zing 600s documented Buddhist pilgrimage circuits and spread of Mahayana Buddhism in India and Southeast Asia. ஸோ மொத்தமாக 3 பேர், எனக்கு வந்து 3 பேர். ஃபர்ஸ்ட் வந்து ஃபாஹியான், ஹுவான்ஸ்வாங், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜீசிங். ஸோ ஜிங்ஸ் ஸ்பெல்லிங் வந்து எக்ஸாக்டாக அந்த ஸ்பெல்லிங் தான், பட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 பேர் வந்து நம்ம சொல்லிடுறோம். நெக்ஸ்ட், accounts in Arab travelers யாரு? அல்பரூனி, a polymath accompanied முகமது ஆஃப் கோரி. இவர் எப்படி இந்தியாவுக்குள்ளே வராரு? முகமது ஆஃப் கஜினியோட வராரு. ஸோ முகமதோட கஜினியோட அக்கம்பனியோட வராரு. he wrote a comprehensive book on India's science, religion, language, customs and history. அல்பரூனி a polymath. ஃபர்ஸ்ட் இவர் யார்? பாலிமேத். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லேயும் வரும். அல்பரூனி விசிட்டட் இந்தியா டியூரிங் த பீரியட் ஆஃப் முகமது ஆஃப் கஜினி கூட தான் வந்தார். பட் கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா எந்த பீரியட்னு கேட்கலாம். ஸோ முகமது ஆஃப் கஜினி அல்பரூனி. ஸோ ஹி ஆல்சோ கம்பேர்ட் இந்தியன் நாலேஜ் வித் கிரீக் அண்ட் இஸ்லாமிக் நாலேஜ். அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக் எழுதியிருக்கிறாரு. இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவர் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் புக் எழுதியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் ஹி கம்பேர்ட் இந்தியன் நாலேஜ் வித் கிரீக் அண்ட் இஸ்லாமிக் லாங்குவேஜஸ். நெக்ஸ்ட், இபுன் பத்தாத்தா, ரொம்ப ஃபேமஸான ட்ராவலர். இபுன் பத்தாத்தா மொராக்கன் ட்ராவலர். ஏன் ஒரு ஃபேமஸ்? ஏன்னா இவர் வந்த பீரியட் அதை விட ஃபேமஸ். யார்? துக்ளக் பீரியட். ஸோ துக்ளக் பீரியட், முகமது பின் துக்ளக்கோட பீரியடில் தான் இவர் வருவார். மொராக்கன் ட்ராவலர் ஹூ விசிட்டட் இந்தியா டியூரிங் டெல்லி சல்தானேட்ஸ். He narrated his experience as judge, diplomat, traveler under the முகமது பின் துக்ளக் பீரியட். ஏன்னா இபுன் பத்தாத்தானாலே முகமது பின் துக்ளக் வந்து நமக்கு ஞாபகம் வரணும். He also described the political turmoil, cultural diversity, urban life and religious practices in India. இது வந்து ஒரு ஜென்ரல் பாயிண்ட். யாரை வேணாலையும் காமனாக வந்து ஒரு ட்ராவலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவார்னா இப்படி தான் இருந்துச்சுன்னு சொல்லுவார். நமக்கு எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கலனா இந்த பாயிண்ட்டை வந்து ஆட் ஆன் பண்ணிடலாம். He also describes the political turmoil, cultural diversity, urban life and religious practices of India. Conclusion. எப்படி நம்ம இதை கன்க்ளூட் பண்ணுவோம்? The insights provided by the Arab and Chinese travelers helps to understand society, polity of ancient and medieval period. Because அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கொஷின் இஸ் இன்டைரக்டாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏன்ஷியன்ட் மெடிவல் பீரியடில் இதை வந்து நான் சைனீஸ் அண்ட் அராப் ட்ராவலர்ஸ்னு சொல்லலாம். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் பீரியடில் ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் பீரியடில் இதை வந்து ஃபியூச்சரில் இப்படி கூட கேட்கலாம் மாற்றி. ஏன்ஷியன்ட் பீரியடில் வந்த ட்ராவலர்ஸை பற்றி சொல்லுங்கள், மெடிவல் பீரியடில் வந்த ட்ராவலர்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி வேணாலும் இந்த கொஷின் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். அப்போ சேஞ்ச் ஆகும்போது கண்டெக்ஸ்ட் வந்து ஒன்று தான். என்னது கண்டெக்ஸ்ட் என்னது? ஸோ எப்பயுமே ஒரு ட்ராவலர்ஸ் அப்படின்னா நமக்கு வந்து பொலிட்டிக்கல், சோஷியல், எக்கனாமிக்கல் கண்டிஷனை பற்றி சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஃபாஹியான், ஜிங்ஜியாங், ஜீசிங் அண்ட் ஹுவான்ஸ்வாங். இது வந்து ஹுவான்ஸ்வாங். ஸோ ஹுவான்ஸ்வாங் நெக்ஸ்ட்டு அவங்களோட பீரியடு, அவங்க என்ன அக்கௌண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், டிஸ்கஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல் ஃபிகர் இன் இந்தியன் மித்தாலஜி
ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஸோ நீங்கள் ஆக்சுவலாக இது தேர்ட் கொஷின். இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் எண்டட் கொஷினாக தான் இருக்குது. பர்டிகுலர் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க, பட் கம்மியாக கேட்குறாங்க. ஓப்பன் எண்டட் கொஷின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல் ஃபிகர் இன் இந்தியன் மித்தாலஜி அண்ட் ஆர்கிடெக்சர். மித்தாலஜி ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு வந்து கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான கொஷின். என்னன்னா, நான் வந்து லயன் அண்ட் புல் ஃபிகரோட இம்பார்ட்டன்ஸ் டியூரிங் ஏன்ஷியன்ட் பீரியட், அவ்வளோதான். அதுதான் வந்து அவங்க கேட்குறாங்க. ஏன்ஷியன்ட் பீரியடில் இருக்கக்கூடிய லயன் அண்ட் புல் ஃபிகரை பற்றின ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒரு ஓகே. இதோட இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருக்கணும்? ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோடக்ஷன். எப்பயுமே வந்து ரொம்ப மைண்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனுக்காக போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோடக்ஷனாக இருக்கணும். Lion and bull figure symbolizes power, courage, protection, fertility and dharma. ரொம்ப சிம்பிளா, lion and bull symbolizes power, courage, protection, fertility and dharma. இதெல்லாம் characteristics. Their recurrence presence in ancient text, religious iconography and monuments, architectural reflects their central role in India's culture and spiritual narratives. அப்போது ஆக்சுவலாக என்னென்னா, இதோட ப்ரெசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கல்ச்சுரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் நரேட்டிவ்ஸை பற்றி சொல்லுது. அதாவது ஸ்பிரிச்சுவல் நரேட்டிவ்ஸில் இவங்க ரெண்டு பேரும் என்ன ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பவர், கரேஜ், ப்ரொடெக்ஷன், ஃபர்டிலிட்டி, தர்மா, இது எல்லாமே வந்து லயன் அண்டு புல்லோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை மீன்ஸ் நாம் மீன் பண்ணுற கேரக்டரிஸ்டிக்ஸ் அது இதோட கம்பேர் பண்ணுறோம். இட்ஸ் லைக் பர்சானிஃபிகேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் லயன் அண்ட் புல்லில் இருக்குது. அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல் இன் மித்தாலஜி. லயன் ஆஸ் அ சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ லயன்னாலே பவர் அண்ட் ப்ரொடெக்ஷன் தான். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எந்த அளவுக்கு ஓப்பன் எண்டட் கொஷின் அப்படின்னா, நம்ம எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். எப்படி வேணாலும் இன்டர்பிரட் பண்ணலாம்னா பாருங்கள், சர்வ்ஸ் அஸ் அ வாகன், சர்வ்ஸ் அஸ் அ வாகன், vehicle for Durga, God Durga, symbolizing courage and protection from the evil. Example, Durga killing Mahishmur. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கடவுள் துர்காவோட வாகனமாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் வந்து இருக்கும், லயன் வந்து இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்கிறோம். ஏன்னா மித்தாலஜின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மித்தாலஜி அப்படின்னா நம்ம வந்து அதை ஓப்பன் எண்டட்னு சொன்னேன். ஸோ செகண்ட், அசோசியேட்டட் வித் நரசிம்மா, இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு. இது நமக்கு தெரியும். நரசிம்மாஸ் இன்கார்னேஷன் ஆஃப் விஷ்ணு, ரெப்ரசன்டேட்டிங் ட்ரிம்ப் ஆஃப் தி குட் ஓவர் ஈவில். ஆக்சுவலாக வந்து ஈவிலும், அதாவது குட் அண்ட் ஈவில் இது ரெண்டுமே சண்டை போடும்போது குட் ஜெயிச்ச மாதிரி, காட் ஜெயிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஜெயிச்சதை வந்து சிம்பலைஸ் பண்ணுறது தான் அந்த நரசிம்மா அவதாரம். நரசிம்ம அவதாரம் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணுவோடது. ஸோ இப்போ வந்து லயன் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயனோட ரெண்டு சிக்னிஃபிகன்ஸ். ஒன்று வந்து துர்காவோட வாகனம், இன்னொன்று வந்து விஷ்ணுவோட அவதாரம். அடுத்து புல், இதோட 2 பாயிண்ட், புல்லோட 2 பாயிண்ட். ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபர்டிலிட்டி. லயன் வந்து கரேஜ், இது வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபர்டிலிட்டி. ரெப்ரசன்டேஷன் ஆஸ் அ நந்தி. ஸோ எவ்வளோ ஈஸி பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ ஈஸியாக அது எழுதலான்னு பாருங்கள். ரெப்ரசன்டேட் நந்தி, சாக்ரெட் வெஹிக்கல் ஆஃப் அண்ட் சிவா, symbolizes devotion and strength, symbolizing of fertility in later Vedic period and represented in harvest festival like Pongal. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்காதவங்களுக்கே இதெல்லாம் தெரியும். இந்த கொஸ்டின் வந்து யூபிஎஸ்சி படிக்காதவங்களாலே ஒன்றும் இல்லை, லயன் அண்டு புல், சிங்கம் எருது, இது ரெண்டுத்தோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன ஹிந்து மித்தாலஜியில் சொல்லுங்கள் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து இதுதான் ஞாபகம் வரும். துர்கா கடவுளோட வாகனம் சிங்கம், நரசிம்ம அவதாரம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து புல் எருது, ஸோ நந்தி சிவன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டி. லேட்டர் வேதிக் பீரியடில் கவ்வோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாகிடும், இது உங்களுக்கே தெரியும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
சாரி அர்லி வேதிக் பீரியடில் கவோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கும். லேட்டர் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்டிலிட்டியை வந்து மீன் பண்ணுறதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இது அந்த பாயிண்ட் கூட எழுதலாம் நீங்கள் இந்த இடத்துல ஏர்லி வேதிக் பீரியட்னு கூட மென்ஷன் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பொங்கல் ஃபெஸ்டிவலில் நமக்கு வந்து மாடுக்குன்னே தனியாக வந்து ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அப்போ சிக்னிஃபிகன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல் இன் இந்தியன் ஆர்கிடெக்சர். ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி மித்தாலஜியில் சொல்லிட்டோம். இப்போ இது வந்து அடுத்து வந்து ஆர்கிடெக்சரில் என்னது? ஆர்கிடெக்சரில் லயன் டெபிக்டட் அட் தி பேஸ் ஆஃப் ஸ்டூபாஸ் ரெப்ரசன்டேட்டிங் விஜிலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூபாஸில் வந்து லயனோட சிம்பிள்ஸ் வந்து இருக்குது. ஸோ சொல்லவே தேவையில்லை, ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அசோகா, ஸோ அவர் நேஷ்னல் எம்ப்ளம். ஸோ நேஷ்னல் எம்ப்ளம் வந்து என்னது? லயன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு the act of symbol and authoritarianism. the act of symbol of authoritarianism. இப்போ லயன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து ஒரு அத்தாரிட்டேரியன் கான்செப்ட், ஒரு கிங்கோட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து மீன் பண்ணுது. ஸோ லைக் சாஞ்சி ஸ்டூபா சிம்பிளைசஸ் புத்தாஸ் டீச்சிங் ஆஸ் அ லயன் ரோர்ஸ். ஸோ புத்தாவோட டீச்சிங் வந்து லயன் ரோராக இருக்கிற மாதிரி வந்து நம்ம வந்து ஆர்கிடெக்சர். இப்போ இது எல்லாமே ஆர்கிடெக்சர். ஸோ கொஞ்சம் யோசித்தோம் அப்படின்னா இது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும். லயன், அதுக்கடுத்து புல், டெரகோட்டா சீல்ஸ். ஸோ புல் அப்படின்னு எடுத்தாலே ஐவிசியில் வந்து டெரகோட்டா சீல்ஸில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல். ஸோ டெரகோட்டா சீல்ஸ் ஃப்ரம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ரெப்ரசன்டேட்டிங் their economic vitality. Nandi sculpture are integral to the temple art. ஸோ as a place at entrance. ஸோ ஆக்சுவலாக நந்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் லயன் அண்ட் புல் இன் இந்தியன் ஆர்கிடெக்சர். லயன் இன் பில்லர், ஸோ அசோகா பில்லரில். நெக்ஸ்ட் செக்யுலர் ஸ்ட்ரக்சர். லயன் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக்யுலராக வந்து மீன் பண்ணுறோம். ஏன்னா அசோகா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம செக்யுலர் கனோட்டேஷனில் தான் இந்த லயனை வந்து பிளேஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் புல் கார்விங்ஸ் இன் டு த டெம்பிள் வால்ஸ் அண்ட் பில்லர்ஸ் எஸ்பெஷலி இன் சைவே டெம்பிள். சிவன் கோயில்களில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா புல்லை வந்து பிளேஸ் பண்ணுவாங்க கைலாஷ்நாத் டெம்பிளில். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்டை வந்து சிக்னிஃபை பண்ணுது. இப்போது இதை வந்து எப்படி கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா the lion and bull transcend their physical representation to become enduring symbol of spiritual and cultural ideas. The need of an art is to present their heritage. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆக்சுவலாக கொஷின் படிக்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் கொஷினாக பார்க்கும்போது ஆன்சர் டிஸ்கஷன் ஈஸியாக இருக்கும். பட் கொஷினில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் கொஷின், ஹவு வில் யூ எக்ஸ்பிளைன் த மெடிவல் இண்டியன் டெம்பிள்ஸ் கல்ச்சர் ரெப்ரசன்டேட்டிங் த சோஷியல் லைஃப் ஆஃப் தோஸ் டேஸ்? ஸோ ஒன் ஆஃப் தி மோஸ்ட்டு அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சிங் கொஷின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நமக்கு ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படின்னா கூட டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். பட் மெடிவல் இந்தியாவில் எப்படி வந்து டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ் அப்படின்றது எழுதுறது? ஃபஸ்ட்டு இதை யோசிங்களேன். ஏன்னா டெம்பிள் அப்படிங்கிறது ஒரு காமன் டேர்ம் தான். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஹிந்து மித்தாலஜி அதுக்கு மட்டும் அது வந்து டெம்பிள் இஸ் அ காமன் டேர்ம். அந்த டெம்பிள் அப்படிங்கிறது மந்திர், கோயில் அப்படின்னு ஹிந்து டேர்ம்ஸ்லேயும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் டேர்மில் மாஸ்க் அப்படின்னும், கிறிஸ்டியானிட்டி டேர்மில் வந்து சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஒரு ஓப்பன் எண்டட் கொஷின் தான். ஆனால் இந்த இடத்துல கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஹவு வில் யூ எக்ஸ்பிளைன் த மெடிவல் இண்டியன் பீரியட் டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ். இந்த இடத்துல ஸ்கல்ச்சர்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து ஹிந்துயிசம் பற்றி கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இஸ்லாம் ஓன்ட் டெபிக்ட் த ஸ்கல்ச்சர்ஸ். இஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள்ஸ் இருக்குது, மீன்ஸ் இஸ்லாமில் வந்து மாஸ்க் இருக்குது, பட் ஸ்கல்ச்சர்ஸ் கிடையாது. அப்போது கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துயிசத்தை பற்றி தான் கேட்டிருக்காங்க. ஆனால் எந்த பீரியடில்? மெடிவல் இண்டியன் பீரியடில். ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிவல் இண்டியன் அப்படின்னாலே மேக்ஸிமம் வந்து என்ன ஞாபகம் வரும்னா இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர், இஸ்லாமிக் ரிலீஜனை பற்றி தான் ஞாபகம் வரும். பட் அதே டைமில் சேரா, சோலாஸ், பாண்டியாஸ் தே பிலாங் டு மெடிவல் இண்டியா. விஜயநகர கிங்டம் பிலாங் டு மெடிவல் இண்டியா. ஸோ இப்போது இது எல்லாமே மெடிவல் இண்டியன் பீரியடில் இருக்கக்கூடிய ஹிந்துஸ் ரூலர்ஸ். அப்போ இவங்களை பற்றி தான் நம்ம எழுதணும்.
ஓகே, மெடிவல் டெம்பிள் ஸ்ட்ரக்சர் along with their religious significance also depict the aspect of daily life. அப்படியே நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறோம். Daily life actions as a visual documentation of their era, of that era. Medieval temple sculptures along with their religious significance also depicted the aspects of daily life acting as a visual documentation of that era. ஸோ ரொம்ப சிம்பிள். அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இருந்த எப்பயுமே ஜென்ரலாக சொல்கிறது தான், விஷுவல் டாக்குமெண்டேஷன் வந்து அந்த பீரியடில் இருக்கக்கூடிய கோயில்கள் ஸ்கல்ச்சர்ஸ் எல்லாமே என்ன சொல்லணும்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் எப்படி இருந்தாங்கன்றது நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து மெடிவல் டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸ் ரெப்ரசன்டிங் சோஷியல் லைஃப். என்னது என்ன இதை வந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சோஷியல் லைஃப்பை வந்து டெபிக்ட் பண்ணுது. சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி. ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காம்ப்ரிஹென்சிவ் கொஷின். ஹிஸ்ட்ரியில் மேக்ஸிமம் இந்த காம்ப்ரிஹென்சிவ் அப்படிங்கிற கான்செப்டை தான் கேட்பாங்க. ஒரே பாயிண்ட்லேருந்து பின் பண்ணி எடுத்து கேட்குற கொஷின் வந்து ரொம்ப கம்மி கேட்டிருக்காங்க. பட் லாஸ்ட் ஒரு 7 இயர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது அதாவது காம்ப்ரிஹெண்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டி. எக்ஸாம்பிள், நரசிம்மன் ஸ்கல்ப்சர் இன் விஜயநகரா டெம்பிள் சொன்னோம். ரொம்ப எடுத்த உடனே சொன்னேன் விஜயநகரா எப்படி யோசிக்கணுன்றதை பாருங்கள். விஜயநகரா டெம்பிளில் இருக்கக்கூடிய நரசிம்மன் ஸ்கல்ப்சர் சிம்பலைசஸ் கிங் ரோல் ஆஸ் டிஃபெண்டர் ஆஃப் தர்மா. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷின் நரசிம்மா லயனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்ன சொன்னோம்? தர்மத்தை வந்து காக்கிறது தான் லயனோட வேலை. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஷினையும் இதையும் நான் எப்படி லிங்க் பண்ணுறேங்கிறத மட்டும் பாருங்கள். அப்போ அதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை வந்து இதில் யூஸ் பண்ணுற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் விஜயநகர கிங்டமில் லயனை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஸோ நரசிம்ம அவதாரம், நரசிம்மன் ஸ்கல்ப்சர் அட் விஜயநகரா டெம்பிள், பிகாஸ் இது வந்து ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன்னா விஜயநகர டெம்பிள்லேயே அம்மன் சிலைகளை மட்டும்தான், அம்மன் சிலைகளை மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதே பீரியடில் நரசிம்மன் சிலைகளும் வந்து வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஸ்டினை கேட்டிருக்காங்க. எக்ஸப்ஷனலாக நரசிம்மன் சிலையை மட்டும் வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம வந்து இங்கே ஆன்சராக எழுதணும். அப்போது சிம்பிள் ஆஃப் பவர் அண்ட் அத்தாரிட்டியாக யாரை சொல்கிறோம் அப்படின்னா நரசிம்மனை சொல்கிறோம். ஸோ அதை வந்து விஜயநகர டெம்பிள் ஸ்கல்ச்சர்ஸில் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ சிங்கத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? டிஃபெண்டர் ஆஃப் தர்மா. நெக்ஸ்ட், ராயல் பேட்ரனேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி. பிரகதீஸ்வரர் டெம்பிள் in Tamil Nadu built by Rajaraja Chola I. ஓகேங்களா? showcases the greatness of Chola Empire and king's devotion to the Shiva. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராயல் பேட்ரனேஜ் அண்ட் பொலிட்டிக்கல் லெஜிட்டிமசி பிரகதீஸ்வரர் டெம்பிள். ஸோ இது வந்து நம்ம ராஜராஜ சோழரால் கட்டப்பட்டது. ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன? கிரேட்னஸ் ஆஃப் சோழா எம்பையரை பற்றியும், அந்த கோயில் எந்த கடவுளுக்கு டெடிகேட் பண்ணப்பட்டது? சிவன் கோயில், அதை வந்து சொல்லிடுறோம். ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ், சிவன் ஸ்கல்ப்சர்ஸ் அட் கைலாஷ்நாத் டெம்பிள் பில்ட் பை ராஷ்டிரகூட்டாஸ். பாருங்கள் யாரெல்லாம் மெடிவல் இந்தியாவில் வராங்கன்றதை பாருங்கள். ஸோ இங்கே சோழாஸ் வந்துட்டாங்க, அங்கே விஜயநகரா வந்துட்டாங்க. அதுக்கடுத்து ராஷ்டிரகூட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிவன் ஸ்கல்ப்சர்ஸை போர்ட்ரே பண்ணுறாங்க. போர்ட்ரேயல் ஆஃப் சோஷியல் ஹைரார்கி. ஸோ ஆக்சுவலாக சன் டெம்பிள் அட் கொனார்க் இன்க்ளூடிங் கார்விங்ஸ் ஆஃப் ராயல்ட்டிஸ் அண்ட் ப்ரீஸ்ட் அண்ட் காமன் பீப்புள். சோஷியல் ஹைரார்கி ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் டெம்பிளில் இருக்கக்கூடிய ஸ்கல்ச்சர்ஸ் கார்விங்னா அதாவது செவுத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கல்ச்சரை வந்து வடிவமைப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கார்விங்ஸ்ன்னு சொல்கிறது. அதை வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க? அதை வந்து நமக்கு என்ன காட்டுது? அந்த சோஷியல் ஹைரார்க்கியை காட்டுது. வாட் இஸ் மீன் சோஷியல் ஹைரார்க்கி? ஒருத்தருக்கு மேலே இன்னொருத்தர். அது வந்து எப்படி இருக்காங்க? காமன் பீப்புள் இருக்காங்க. அவங்களுக்கு மேலே ப்ரீஸ்ட் நின்றுட்டு இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு மேலே கிங் இருக்கிற மாதிரியும் ஒரு சிலை வந்து வடிக்கப்பட்டிருக்கு செவுத்துலேயே. அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ சோஷியல் ஹைரார்க்கி, போர்ட்ரேயல் ஆஃப் சோஷியல் ஹைரார்க்கி, டெபிக்ஷன் ஆஃப் ஜெண்டர் ரோல்ஸ் அண்ட் ஃபேமிலி லைஃப். ஸோ கஜுராஹோ டெம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா விமன் அடோரிங் தெம்செல்ஃப். ஸோ விமன்ஸ் எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சிலை வந்து வச்சுருக்காங்க. ஸோ எங்கே? கஜுராஹோ டெம்பிளில். நெக்ஸ்ட், டெபிக்ஷன் ஆஃப் லெஷர் அண்டு ரிக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, அவங்களோட என்டர்டைன்மெண்ட் எலிமெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் சம் ஆக்டிவிட்டிஸ் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறதையுமே எந்த டெம்பிளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தில்வாரா டெம்பிள் இன் ராஜஸ்தான் இன்க்ளூட்ஸ் கார்விங்ஸ் ஆஃப் பீப்புள் ஹண்டிங்.
ஸோ அதாவது அங்கே இருக்கக்கூடிய சிலைகளை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா பீப்புள் வந்து ஹண்டிங்கில் ஈடுபட்டிருக்காங்க மெடிவல் இந்தியாவில். ஸோ அந்த பாயிண்ட் வந்து நமக்கு வந்து தெரிய வருது. நெக்ஸ்ட்டு செலப்ரேஷன்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் மியூசிக். ஸோ நட்ராஜா ஃபார்ம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள். சோழாவோட ஆர்கிடெக்சரில் நட்ராஜா ஸ்கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஸோ இது வந்து காஸ்மிக் டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மீன் பண்ணுது. நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஆக்குபேஷன். ஸோ கார்விங்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸ் இன் ஹொய்சாலாஸ் டெம்பிள். ஸோ ஆக்சுவலாக ஹொய்சாலா டெம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிலை கார்விங்ஸ் சிலைகளில் பார்க்கும்போது அந்த பீரியடில் வாழ்ந்த ட்ரேடர்ஸை பற்றி சொல்கிறாங்க. சிம்பிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஸ்பரிட்டி. ஸோ ஆக்சுவலாக வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்விங்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இன் சவுத் இந்தியன் டெம்பிள் ரிஃப்ளெக்டிங் த மேரிடைம் ட்ரேட். இது வந்து ஓப்பன் எண்டட் பாயிண்ட்டு. ஸோ இது வந்து ஓப்பன் எண்டட், யாரையும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். பட் நாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெம்பிள்ஸில் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருந்த சிலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா, கார்விங்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு ட்ரேட் நடந்த மாதிரி, ஏதோ கப்பல் வர்ற மாதிரியும் கப்பல் போகிற மாதிரியும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து காட்டுது. இப்போது நான் சொன்ன இது எல்லாத்தையுமே ஒரே மேப்பில் மார்க் பண்ணிடுறோம். கஜுராவோ, கொனார்க்கு, கைலாஷ்நாத் டெம்பிள், விருப்பக்ஷா டெம்பிள், விஜயநகரா, அதுக்கடுத்து பிரகதீஸ்வரர் டெம்பிள், இது மாதிரி ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போகணும். த நீட் ஆஃப் த அவர் இஸ் டு preserve this heritage as mandate under Article 51A(f) by supporting cultural tourism, leveraging and digital platform, spreading of culture, promoting cultural education. So actually கன்க்ளூஷனை நல்லா நோட் பண்ணுங்கள். எவ்வளோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நான் வந்து ஹிஸ்ட்ரி தான், பட் அது எப்படி நான் கன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா அதை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும். ஆர்டிகல் 51A(f) வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 51 வந்து என்னது, நம்மளோட மான்யூமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும், ஃபண்டமெண்டல் டியூட்டி. ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அப்படி எனக்கு ஃபண்டமெண்டல் ஆர்டிகல் 51A பர்டிகுலராக எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ன்னு போட்டு விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்கோர் கிடைக்கும். இந்த மேப் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் நான் இந்த 2 கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போதும் நீங்கள் என்ன நோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, மேப் இது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் புல், அது அந்த இடத்துல நமக்கு வந்து மேப் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த இடத்துல நான் வந்து மேப் போட்டிருக்கேன், ரொம்ப சிம்பிளாக மேப் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து இந்த 3rd கொஷின்லேயுமே நான் வந்து மேப்பை வந்து போட்டிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து மேப் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு எவாலுவேட் த நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன் டு இந்தியன் கல்ச்சர் 2021 கேட்டது. எவாலுவேட் த நேச்சர் ஆஃப் பக்தி லிட்ரேச்சர் அண்ட் இட்ஸ் கான்ட்ரிபியூஷன். ரொம்ப சிம்பிளாக பக்தி லிட்ரேச்சர் ஓப்பன் எண்டட் கொஷின். நல்லா பாருங்கள், அகைன் ஓப்பன் எண்டட் கொஷின். ஓப்பன்லாம் நான் வந்து ஜென்ரலாக பக்தி லிட்ரேச்சரை பற்றி நான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பக்தி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? ஃபஸ்ட்டு வேதிக் பீரியடோட பிரமினிக்கல் டாமினன்ஸ் தாங்க முடியாமல் புத்திசத்தோட டாமினன்ஸை திரும்ப அடக்கிறதுக்காக பக்தி மூமெண்ட். இதுதான் வந்து சைக்கிள். அப்போது பக்தி மூமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் புத்திசம். பக்தி மூமெண்ட் ஸ்டார்டட் இன் இந்தியா இட் 7th century இன் சவுத் இந்தியா அண்ட் ஸ்ப்ரெட் டு நார்த் இந்தியா இன் 15th century. நல்லா பாருங்கள், 7th century இன் சவுத் இந்தியா, 15th century இன் நார்த் இந்தியா. மக்கப் பண்ணிக்கங்க, அவ்வளோதான். இது பண்ணுறதுக்கு ஒரு வழியே கிடையாது. 7th century இன் சவுத் இந்தியா, 15th century இன் நார்த் இந்தியா. அவ்வளோ. நேச்சர் ஆஃப் த பக்தி லிட்ரேச்சர் இங்கே பாருங்கள், அகைன் என்ன கேட்டிருக்காங்கன்னா பக்தி லிட்ரேச்சர் கேட்டிருக்காங்க. நல்ல சிக்னிஃபிகண்ட்டாக பாயிண்ட்டை வந்து, அதாவது ஓப்பன் எண்டட் கொஷின் தான், பட் அதில் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ப்ராடாக ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸ்கல்ப்சரை பற்றி கேட்டாங்க, அதே மாதிரி வந்து அதாவது மெடிவல் இண்டியன் ஸ்கல்ப்சர்ஸை பற்றி கேட்டாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னு என்ன கேட்குறாங்க, நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா 7th centuryயில் இருக்கக்கூடிய பக்தி லிட்ரேச்சரை பற்றி கேட்குறாங்க. லிட்ரேச்சர் மீன்ஸ் என்னது? டாக்குமெண்ட்ஸ் மீன்ஸ் லிட்ரேச்சர். ஓகே, புக்ஸ், அந்த மாதிரி போயம்ஸ், நேச்சர் ஆஃப் தி பக்தி லிட்ரேச்சர். ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் எக்ஸாம்பிள்ஸ் தான் தெரியாது. அப்போ பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் எண்டடாக தான் இருக்கும். எம்பசிஸ் ஆன் பர்சனல் டிவோஷன், ஹைலைட்டிங் த ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன் த்ரூ லவ், ஃபெய்த் ரேதர் தேன் ரிச்சுவல். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ லவ், ஃபெய்த் ரேதர் தேன் ரிச்சுவல்ஸ். ஏன் ரிச்சுவல்ஸ் இல்லை
இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன் நான் ரிச்சுவல்ஸ் இல்லைன்றதை மென்ஷன் பண்ணுறேன்னா, பிகாஸ் ரிச்சுவல்ஸை ஆப்போஸ் பண்ணி தான் புத்திசம் வந்து டெவலப் ஆச்சு. அப்போது புத்திசமை டெவலப் ஆக திரும்பவும் நான் ரிச்சுவல்ஸையே கொண்டு வந்து நிறுத்தினேன்னா, ரிச்சுவல்ஸ்னால் என்னது, மந்திரம், ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொண்டு வந்து நிறுத்திடுறேன். அப்போது அவங்களுக்கு வந்து குழப்பமாக இருக்கும். ஆல்ரெடி இதுக்கு தானே நாங்கள் ஹேட் பண்ணி புத்திசம்க்கு போனோம், திரும்பவும் நீ ரிவைவ் பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் குறைச்சிட்டாங்க, சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அப்போது லவ் அண்ட் ஃபெய்த்தை மட்டும் நீ என்ன பண்ணு கொடுத்தா போதும், இந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. சுந்தரர் ஹிம்ஸ் அன்கண்டிஷனல் டிவோஷனல் ஆஃப் கிருஷ்ணா. சுந்தரோட பாட்டுக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணர் கடவுளோட டிவோஷனல் சாங்ஸாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரிஃபார்மிஸ்ட் இன் நேச்சர். அதாவது நல்லா பாருங்களேன், இங்கே ரிச்சுவல்ஸ் வந்து சிம்பிளிஃபைடாக இருந்துச்சு, லவ் அண்ட் ஃபெய்த்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப எதெல்லாம் வந்து பிரமினிக்கல் டாமினன்ஸாக இருந்துச்சோ அதெல்லாம் உடச்சிட்டு இதுக்கப்புறம் பிரமினிக்கல் டாமினன்ஸ் கிடையாது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்றது தான் பக்தி மூமெண்ட். அப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆஃப் ஆர்த்தடாக்ஸ் அண்ட் கேஸ்ட் ஹைரார்கி. ஸோ இதுதான பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் அபங்காஸ் ஆஃப் செயின்ட் துக்காராம். ஸோ ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. எப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறத மட்டும் கவனிங்க. ஏன்னா பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் அ ரிவைவல் ஆஃப் பிரமினிக்கல் டாமினன்ஸ், இட்ஸ் ரிவைவல் ஆஃப் ஹிந்துயிசம், பட் ஒமிட்டிங் த பிரமினிக்கல் டாமினன்ஸ். அப்போ பிரமினிக்கல் டாமினன்ஸாக இருந்தது எல்லாத்தையுமே நான் இங்கே என்ன பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிச்சுவல்ஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், ஆர்த்தடாக்ஸி ரிஜெக்ட் பண்ணிட்டேன், நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் வெர்னாகுலர் லாங்குவேஜஸ் சான்ஸ்கிரிட் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், டெமோக்ரடைசிங் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், துளசிதாஸ் ராமச்சரித்தமனாஸ் இன் அவத் லாங்குவேஜ். துளசிதாஸோட ராமச்சரித்தமனாஸ் வந்து அவத் லாங்குவேஜில் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜ். ஃபியூஷன் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் செக்குலர் தீம், ரிஃப்ளெக்ஷன் ஆன் டெய்லி லைஃப், சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஷிப், கபீர்ஸ் தோஹாஸ், incorporation of folk tradition like dance, music, storytelling, Mirabai's Bhajanas. So example வந்து மீராபாயோட பஹஜனா. நெக்ஸ்ட் டைவர்சிட்டி இன் எக்ஸ்பிரஷன், நாயனாஸ். ஸோ ஷைவைட்ஸ் அண்ட் ஆல்வார்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் போட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ நல்லா பாருங்களேன், இங்கே வந்து பக்தி மூமெண்ட் அப்படிங்கிறது ஏன் வந்து ஹிந்துயிசம் கீழே விழுந்துச்சு, பிரமினிக்கல் டாமினன்ஸ்லாம் எப்படி காமிச்சாங்க அப்படின்னாலே ஆன்சர் வந்துருச்சு. என்ன பிரமினிக்கல் டாமினன்ஸ் நமக்கு எப்படி காமிச்சாங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், ஆர்த்தடாக்ஸிட்டி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து ஏகப்பட்ட ரிச்சுவல்ஸ், இது 3 தான் ப்ரைம் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து அதான் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டே சொல்லியாச்சா. ஓகே, இப்போ இது எல்லாமே நாங்கள் வந்து பிரேக் பண்ணிட்டேன், ரிச்சுவல்ஸை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸோ ஆர்த்தடாக்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டேன், கேஸ்ட் ஹைரார்கியை நில் பண்ணிட்டேன், சான்ஸ்கிரிட்டை தூக்கிட்டேன், ஸ்பிரிச்சுவலில் செக்குலர் தீமை வந்து கொண்டு வந்துட்டேன், இன்கார்பரேஷன் ஆஃப் ஃபோக் ட்ரெடிஷன். ஏன்னா எப்போ பாரு வந்து சான்ஸ்கிரிட் வேதிக் கல்ச்சர்னு சொல்லிட்டு இருந்த இடத்துல லோக்கல் கல்ச்சரை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், ஆட் பண்ணிட்டேன். டைவர்சிட்டி இன் எக்ஸ்பிரஷன். ஸோ அதுக்கடுத்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க? ஸோ enrichment of religious languages and literatures by creating works in Tamil, Marathi, Avati, Kannada. லோக்கல் லாங்குவேஜஸ், நேட்டிவ் லாங்குவேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் வர ஆரம்பிச்சது. பிகாஸ் வேதிக் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட்டில் மட்டும்தான் லிட்ரேச்சர் இருந்துச்சு. அதை தான் ஹேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வந்து காமன் மேனுக்கு போய் சேரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் பக்தி மூமெண்ட்டை கிரியேட் பண்ணால், பக்தி பாடல்கள், பக்தி லிட்ரேச்சரை கிரியேட் பண்ணால் நான் என்ன பண்ணலான்னா லோக்கல் பீப்புளுக்கு கொண்டு போய் அந்த பக்தியை கொண்டு போய் சேர்த்தலாம். அதனால தான் என்ரிச்மெண்ட் ஆஃப் ரிலீஜியஸ் லாங்குவேஜஸ், enrichment of regional languages literature by creating works in Tamil, Marathi, Awadhi, Kannada language. ஸோ இன்னும் நிறைய லோக்கல் லாங்குவேஜஸில் வந்து லிட்ரேச்சர்ஸ் கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ப்ரொமோஷன் ஆஃப் பிரதர்ஹுட் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி, துக்காராம்ஸ் அபங்காஸ் வந்து பிரதர்ஹுட் அண்ட் சோஷியல் ஈக்குவாலிட்டி பற்றி பேசுது. இன்டகிரேஷன் ஆஃப் டான்ஸ் அண்ட் மியூசிக், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக் அண்ட் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் ஒடிசி, கதக். ஜெயதேவாஸ் கீத கோவிந்தா இன் ஒடிசி டான்ஸ். ஸோ கீத கோவிந்தம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயதேவா எழுதின புக்கு. ஸோ அதில் வந்து ஒடிசி டான்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா டான்ஸ் அண்ட் மியூசிக்கை இழுக்கும் போது இன்னும் நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க. இப்போ என்னோட ஒரே வேலை வந்து நான் வந்து உள்ளே நிறைய பேர் இழுக்கணும். அப்போ எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுறேன். கல்ச்சுரல் யூனிட்டி, கபீர் தோஹாஸ் பிரிட்ஜிட் த ஹிந்து அண்ட் முஸ்லீம் ட்ரெடிஷன். ஸோ ஆக்சுவலாக கபீர் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக
அவர் வந்து இந்து முஸ்லீம் யூனிட்டிக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லிட்ரேச்சர்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. அதில் ஒன் ஆஃப் தி லிட்ரேச்சர் வந்து தோஹாஸ். ஸோ நெக்ஸ்ட் ஃபோஸ்டரிங் வெர்னாகுலர் ஆர்ட்ஸ், பட்டச்சித்ரா இன் ஒடிசா டெபிக்டிங் சீன்ஸ் ஃப்ரம் கீத கோவிந்தம். ஸோ ஒடிசானாலே கீத கோவிந்தம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பட்டச்சித்ரா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ பெயிண்டிங். அடுத்து ரிலீஜியஸ் ரிஃபார்ம் வித் ஃபோக்கஸ் ஆஃப் ஒன்னஸ் ஆஃப் த காட், டிவோஷனல் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஓவர் ரிச்சுவல்ஸ். ஸோ அதுதான் ரிச்சுவல்ஸை வந்து தூக்கி ஓரமாக வச்சுட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டியை நான் வந்து முன் வைக்கிறேன். இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அண்ட் லேட்டர் மூமெண்ட்ஸ். ஸோ இகாலிட்டேரியன் ஹியூமனிஸ்டிக் விஷன் ஆஃப் பக்தி மூமெண்ட், egalitarian humanistic vision of bhakti movement influenced 19th century social reform. ஸோ ஆக்சுவலாக இந்த பக்தி மூமெண்ட்டு தான் 19th centuryயோட சோஷியல் ரிஃபார்ம்ஸ்க்கு வந்து பேஸ்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா இகாலிட்டேரியன் வியூவாக இருந்துச்சு, ஹியூமனிஸ்டிக் வியூவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் பக்திசம் ஆல்சோ லெட் டு எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ சீட்ஸ் லைக் நியூ செக்ட்ஸ் லைக் லிங்காயத் இன் கர்நாடகா, சீக்ஸ் இன் பஞ்சாப். ஸோ ஆக்சுவலாக சீக்ஸ் இன் பஞ்சாப் வந்து நிறைய பேருக்கு தெரியும். லிங்காயத்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இந்த சத்ரியாஸ் குரூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரமினிக்கல் டாமினன்ஸை வந்து எதிர்த்து ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு மூமெண்ட் தான் வந்து லிங்காயத் மூமெண்ட். அதுதான் வந்து லிங்காயத்ஸ் இன் கர்நாடகான்னு சொல்லுவாங்க. பை பிரிட்ஜிங் த ரிலீஜியன் அண்ட் சோஷியல் டிவைட்ஸ் இட் ஃபோஸ்டர்ஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, லீவிங் என்டியூரிங் லெகசி ஆன் இந்தியாஸ் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். ஸோ இது வந்து கன்க்ளூஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலீஜியஸ் அண்ட் சோஷியல் டிவைடை வந்து என்ன பண்ணணும்னா பிரிட்ஜ் பண்ணணும். எதுக்காக? யூனிட்டி இன் டைவர்சிட்டி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக. ஸோ லீவிங் என்ஜூரிங் லெகசி ஆன் இந்தியாஸ் கல்ச்சுரல் லேண்ட்ஸ்கேப். நம்ம இந்தியாவோட கல்ச்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. இதை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எழுதலாம். இது ஆர்எல்ஸ் as India as a land of unity in diversity which gives the space for each and for all religion, not of any particular religion. ஸோ பாலிட்டியில் சொல்கிற மாதிரி நம்ம அந்த கான்செப்டை கூட இங்கே வந்து வச்சு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த கொஷின் வந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட் Persian literary sources of medieval Indian reflects the spirit of the age comment. ஸோ ஃபஸ்ட் வந்து கொஷினை பாருங்கள். Persian literary sources of medieval India ரொம்ப ஈஸியான கொஷின் தான். ஏன்னா நமக்கு மெடிவல் இந்தியாவில் பர்ஷியன் லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டாலே அக்பர் பீரியடு, அவுரங்கசீப் பீரியடு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி பீரியடு, அமீர் குஸ்ரோ, இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து எழுதிடலாம். அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி தான். வித் த அரைவல் ஆஃப் முகல்ஸ், டர்க்ஸ் அண்ட் ஆப்கான்ஸ். ஸோ கொஷின் வந்து பர்ஷியன் லிட்ரரி சோர்சஸ், மெடிவல் இந்தியாவோட பர்ஷியன் லிட்ரரி சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட்ஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். மெடிவல் இந்தியாவோட லிட்ரேச்சர் தான் கேட்டிருக்காங்க. நல்லா பாருங்களேன், நான் வந்து ஒரு கண்டினியூட்டியாக எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யூ கேன் ஃபீல் த கண்டினியூட்டி. ஒரு லிட்ரேச்சரை பற்றின ஒரு கொஷின் சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய எப்படி அந்த சேலஞ்சிங் கொஷினை வந்து நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகே, பர்ஷியன் லிட்ரரி சோர்சஸ். ஸோ ஆக்சுவலாக இதோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது வித் அரைவல் ஆஃப் முகல்ஸ், டர்க்ஸ் அண்ட் ஆப்கான்ஸ், the Islamic and Indian culture interacted and influenced each other. During the medieval period, Persian was at the most popular languages and it replaced Sanskrit in those parts where the Muslim ruled. ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரரி சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பர்ஷியன். இஸ்லாம் வரதுக்கு முன்னாடி சான்ஸ்கிரிட் டாமினண்ட்டாக இருந்துச்சு. இஸ்லாம் இன்வேஷன் வந்துட்டு அப்புறம் பர்ஷியன் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாமினண்ட் ஆக ஆரம்பிச்சது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. இட் ரீப்ளேசஸ் சான்ஸ்கிரிட். பர்ஷியன் லிட்ரரி சோர்சஸ் என்ன? ஃபஸ்ட்டு அமீர் குஸ்ரோ இஸ் கிரெடிட்டட் வித் அ ப்ராமினன்ட் ஒர்க் லைக் பஞ்ச்கஞ்சி, மத்லா, உல் அன்வர், ஷ்ரின் வா கவரா, ஹாசா பிஹிஸ்த். ஸோ இது எல்லாமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, பிகாஸ் இட் இஸ் டஃப் டு ப்ரொனவுன்ஸ் ஃபார் மீ. இது எல்லாமே நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ கிரெடிட்டட் வித் ப்ராமினன்ட் ஒர்க்ஸ் லைக் பஞ்ச்கஞ்சியா, மஹா உல் அன்வர், ஷ்ரின் வா கல்வார், ஹஸ் பிஹிஸ். நெக்ஸ்ட் he was first made use Hindi word and idioms and wrote on Indian themes. ஸோ அவர் தான் அமீர் குஸ்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் யூஸ் ஹிந்தி. நெக்ஸ்ட் ஷாமாஸ் ஷிராஜ் அஃபிஃப் wrote Takin Firoz Shahi, which is immense value to understand the region of Feroza Tughlaq. ஃபெரோசா துக்ளக்கோட பீரியடில் ஷாம் ஷிராஜ் அவர் எழுதின புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டக்கின் ஃபிரோஸ் ஷாஹி. ஸோ ஃபிரோசா துக்ளக்கோட ரெஜினை பற்றி டக்கின் ஃபிரோஸ் ஷாஹி, இது எல்லாமே ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிரோசா துக்ளக்கோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி சொல்கிற புக் வந்து டக்கின் ஃபிரோஸ் ஷாஹி, ரிட்டன் பை ஷாம் ஷிராஜ் அஃபிஃப். ஸோ he gave detailed accounts of policies of Firoz. The book talks about irrigation tax. நல்லா பாருங்கள், இது வந்து யூபிஎஸ்சி பிஒய்க்யூ, ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூ, நான் மெயின்ஸை பற்றி சொல்லல. இரிகேஷன் டேக்ஸ் வந்து யாரோட பீரியடில் வந்து போட்டிருக்காங்க? ஃபிரோசா துக்ளக். நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இட் வாஸ் ஆஸ்ட். இரிகேஷன் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரோசா துக்ளக் பீரியடில் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் அக்கௌண்ட் வந்து கொடுக்குது யார்? ஷாம் ஷிராஜ் அஃபிஃப் எழுதின புக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கவாஜா நஜீம் உல் தின் ஹாசன். ஸோ கவாஜா நஜீம் உல் தின் ஹாசன் அவர் என்ன புக் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஃபவாதி உல் ஃபவாத். ஸோ விச் ரெக்கார்ட்ஸ் அ கான்வர்சேஷன் ஆஃப் கிரேட் செயின்ட் ஆஃப் நிசாமுதீன் அவுலியாவோட கான்வர்சேஷனை வந்து நோட் பண்ணுற புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவாதி உல் ஃபவுட். நெக்ஸ்ட் அபுல் ஃபசல் ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். அக்பர்நாமா. ஸோ அக்பர்நாமா ஐனை அக்பரி, த மாஸ்டர் பீஸ் டிபிக்டிங் த முகல் எரா. ஸோ இதுவும் வந்து யூபிஎஸ்சியோட ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூ தான். இதில் இந்த இரிகேஷன் டேக்ஸை பற்றி ஃபிரோசா துக்ளக் பீரியடில் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூ. அதே டைமில் அக்பர்நாமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் பை அபுல் ஃபசில். திஸ் இஸ் ஆல்சோ ப்ரிலிம்ஸ் பிஒய்க்யூ. Akbarnama is embedded with the miniature paintings. It is important source to study the Mughal style of painting. It also provides holistic picture of policies adopted by Akbar for religious and social tolerance. Next, Dara Shikoh is a king, also a writer of Mughal emperor, has been credited with translating many Hindu scripts from Sanskrit to Persian. So இவர் வந்து translation workல வந்து ஈடுபட்டாரு. So also Siri I Akbar is a Persian translator of Upanishad which he completed in 1657. Siri I Akbar. ஓகேங்களா? அவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா உபனிஷாத் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. and also translated Bhagavad Gita into Persian languages. With the coming of Muslims to subcontinent, Persia, an Aryan tongue and sister language of Sanskrit came into India, which in the confluence of diverse faith, languages and culture, and which has tradition of adopting and blending and then production of composite culture, unity in diversity. Because ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு கன்க்ளூஷன். ஏன்னா ஆரியன்ஸ் இன்வேஷன் வரும்போது சான்ஸ்கிரிட் வந்தது, அதுவே இஸ்லாமிக் இன்வேஷன் வரும்போது பர்ஷியன் வந்தது. ஸோ ஃபஸ்ட்டு சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்லாம் டெவலப் ஆச்சு, அப்புறம் அந்த பர்ஷியன் டெக்ஸ்ட்டும் நிறைய டெவலப் ஆக ஆரம்பிச்சது. நிறைய சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட் வந்து பர்ஷியன் லாங்குவேஜில் வந்து கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்கும்போது ஒரு யூனிட்டி இன் டைவர்சிட்டி வந்து கிரியேட் பண்ணுது. திரும்பவும் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு காமனாலிட்டியை நான் கொடுத்துட்டு வரேன். நோட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கே புரியும். ஸோ நான் அதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது நீங்கள் நோட் பண்ணியிருக்கணும். ஒரு காமனாலிட்டியை வந்து கொடுத்துட்டு வரேன். ஒரு ஆன்சரையும் நான் வந்து ஒரு ஆன்சரோட நான் லிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா?